விருதுநகர் அருகே அரசு பேருந்து மீது மோதிய ஆம்னி பஸ் 40 அடி கிணற்றுக்குள் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். கோவையிலிருந்து குற்றாலத்திற்கு வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்ட தனியார் ஆம்னி பஸ் சனிக்கிழமை காலை 4:30 மணிக்கு மதுரை மற்றும் ராஜபாளையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு குற்றாலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. காலை 6 மணி அளவில் விருதுநகர் சேத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பஸ் சாலை அருகே இருந்த 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆம்னி பஸ் டிரைவர் சின்னசாமி உள்பட பயணிகள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். உயிர் பிழைத்த பயணிகள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து வெளியேறினர். ஆனால் கிணற்றில் படி இல்லாததால் மேலே வர முடியாமல் தவித்த பயணிகளை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 2 மணி நேரம் போராடி மீட்டனர். நாங்கள் வந்து வேண்டியது எதுக்கு ஒரு ஆம்பளி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேரம் மோதிச்சு ஆம்பளி பஸ் நேரம் கிணத்துக்குள்ள போயிடுச்சு. அதில் டிரைவர் அங்குள்ள ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. எங்கள் டிரைவர் லேசாக அடிபட்டது. அவரை உடனே ஆம்புலன்ஸ் போட்டு ஜிஹெச் போட்டுக்காச்சு. மற்றவர்களுக்கு லேசாக தான் காயம். இந்த விபத்தில் காயமடைந்த பயணிகள் 10 பேர் ராஜபாளையம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.